நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காத்தாடி எப்படி செய்யறத பார்க்க போகிறோம். அதை நியூஸ் பேப்பரில் வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு முக்கியமே. எடுத்துக்கிட்டு இப்போ இந்தமாரி டேப் தான் நம்மளுக்கு வேணும். இந்தமாரி டேப்னு தடி டேப், இந்தமாரி லேயர்லாம் இருக்குல்ல, அதுமாரி டேப் தான் வேணும். இப்போ நீங்கள் வந்து சின்ன டேப்னால் அது ஒட்டுக்காது. அப்படி வளைய மாரி இருக்கும்ல, அதை வந்து அப்படியே நீட்டிக்கும். நம்ம கத்திரிக்கோள் இது சீமாறு. என்னடா காத்தாடி எடுத்துக்க நூல் வேணும்னு பார்க்குறீங்களா? நூல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சூஸ்திரம் தான் போகிறது கிடையாது. சூஸ்திரம் அப்புறமா நீங்கள் எப்படி போடலான்னு பார்த்துக்கலாம். சொல்லுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி எடுத்துக்கோங்க. இந்தமாரி இருக்குதா? அப்போ வெட்டிக்கோங்க. எப்படி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி வெட்டி பண்ணிக்கணும். இப்போ இந்தமாரி பேப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த பெரிய பேப்பர்லாம் வேணாம். நீங்கள் வந்து இந்தமாரி பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒன்று போதும். இந்த செஞ்சுலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணணும். பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம குச்சி டேப்லாம் ஒட்டலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடியாக இருக்கிறது போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் தடியாக இருக்குது. நம்ம ஒட்டிடலாம். அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்தமாரி அளவு பிடிச்சி எடுத்துக்கோங்க. டேப் பிடிச்சி ஒட்டிக்கலாம். டேப் இருக்கு. இன்னொரு டேப் வச்சு ஒட்டிக்கலாம்.
இன்னொரு டேப் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு டேப் தான் வச்சுக்கலாம். அடுத்து வளைய நம்ம போயிடலாம். அதான் இந்த மாதிரி ஒத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒத்திக்கோங்க. அடுத்து நம்ம வந்து வளையிற இது போயிடலாம். அளவு வச்சு எடுத்து அளவு பார்த்துக்கோங்க. நான் அளவு பார்த்து அங்கே சேர்த்து வச்சு விட்டுக்கணும். வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். டேப் வச்சு ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டிக்கலாம்னா வாங்க. இப்போ 2 டேப்பு பிடிச்சிக்கலாம். இப்போ டேப்பு பிடிச்சிக்கிட்டு எங்கே அவங்க கை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க ஒட்ட வேண்டியதுதான். ஒட்டியாச்சு. இன்னும் இவங்க இந்த கை வச்சு ஒட்டியாச்சு. அப்படியே இந்த பக்கம் ஒட்டுக்கலாம்.
இந்த நடுவில் ஒட்டக்கூடாது, அங்கே ஒட்டவே கூடாது. ஏன்னா அங்கே வந்து நூல் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க டேப் வச்சு வச்சுருவோம். நம்ம காட்டா செஞ்சாச்சு. இது நம்ம காட்டாடி வந்து வால் செஞ்சுக்கலாம். வால் நீங்கள் வந்து தப்பாக சூஸ்திரம் வந்து இந்த பக்கம் கட்டவே இல்லைங்க. இது வந்து பேக் சைடு, இதுதான் சைடு ஃப்ரண்ட்டு. இங்கெல்லாம் அப்படியே சூஸ்திரம் விட்டு அப்படியே விடணும், அப்புறம் மேலே போவோம். இவங்க பால் செஞ்சுக்கலாம். இனிமேல் வாழைக்கு இருந்தாலும் நான் இன்னொரு வாழை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய வாழை வந்துருக்கு, நாங்கள் டேப் வச்சு வச்சிடலாம். பெரிய வாழை ஒட்டாடிங்க வச்சுக்கலாம், ஆனால் என்ன மெயின்டைன் பண்ணுறதுதான் கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் வேலை வச்சுக்கலாம். நான் ஃபுல் கட்டாடி செஞ்சாச்சு, நீங்களே பாருங்க. நீங்கள் கூட என்ன மாரி வயசில் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுக்கு இங்கே தெரியும். பாருங்க நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இப்படி தான் சுத்தம் ஆட்டி ஒன்று இங்கே அதெல்லாம் கிடையாது. இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இதுதான் பேக் சைடு. நல்லா காமிச்சுக்கோங்க. காத்தாடி எப்படி பிடிக்கணும்னா அக்கல்ல பிடிச்சி இதான் இப்படி பிடிக்கணும். அப்படிதான் பிடிக்கலாம். சரி பாய் காய்ஸ்.